அன்புக்குள்ளே ஆண்டவர் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த நேரத்தில் ஜெகதீஷ், லூக்கா ஐயா இருவரும் அன்போடு என்னை அழைத்தமைக்க இருவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மூத்த போதகர் மற்றும் திருச்சபை மக்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் தூய பவுல் அழைத்த மக்களாகி உங்களை புது வருட முடிந்த கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகையின் வாழ்த்துக்களையும், வரப்போகிற புதிய ஆண்டு நமக்கு எல்லா நிலையிலும் மரியாதை பயப்படாதே, கர்த்தர் உன்னுடன் இருக்கிறார் வார்த்தையின்படி உங்களை வாழ்த்துகிறேன். அந்த வார்த்தையின் அடிப்படையில் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 20வது வசனத்தை வரை நாம் யாராவது வாசிப்போம். அப்போஸ்தலர் 13:16 அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி, இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள். இஸ்ரவேலராகிய இந்த ஜனத்தினுடைய தேவன் நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்கள் பரதேசிகளாய் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது புய பலத்தினாலே அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி 40 வருஷ காலமாய் வனாந்திரத்தில் அவர்களை ஆதரித்து கானான் தேசத்தில் 7 ஜாதிகளை அழித்து அவர்களுடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்து பின்பு ஏறக்குறைய 450 வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார். இஸ்ரவேலே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களை கேளுங்கள். யாருக்கு பயந்து நடக்கிறாங்க? அதுதான் திருமணம் நடக்கிறப்போ சங்கீதம் 128:1 என்ன சொல்ல, கர்த்தருக்கு பயந்து. யாருக்கு பயப்படணும்? நம்ம ஊழியக்காருக்கு பயப்படுவோம், நம்ம கணவருக்கு பயப்படுவோம், அம்மாவுக்கு பயப்படுவோம், அப்பாவுக்கு பயப்படுவோம். கும்பகோணம் பகுதிக்கு போனால் அப்பா முன்னால் மகன் உட்கார மாட்டார். கும்பகோணம், மாயாவரம், தஞ்சாவூர், திருவாரூர் பகுதியில் இன்றைக்கி அப்படிப்பட்ட ட்ரெடிஷன் இருக்குது. இன்றைக்கி சீனியர் இன்ஸ்பெக்டர் முன்னால் இந்த சப் இன்ஸ்பெக்டர் உட்கார மாட்டார். இது உலக பிரகாரமான பழக்கம். ஆனால் இங்கே சொல்கிறார், கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஜனங்களே நீங்கள் கேளுங்கள். ஏன்னா கடவுள் உங்களை தெரிந்து கொண்டார். கடவுள் உங்களை, அது அடுத்த வசனம் சொல்றார், கடவுளை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இந்த ரோடில் 1,00,000 பேர் இருந்தாலும் ஒரு 20,000 பேர் இல்லை 30,000 இல்லை 40,000 பேரை ஆண்டவர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்? தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார், செலக்ட் பண்ணியிருக்கிறார். அது ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணல, கடவுள் நம்மை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். யாருன்னா நம்ம யாரு? பரதேசி. பரதேசினா ஒன்றுமே இல்லாமல் குடிச்சிட்டு ரோட்டில் படுத்திருந்தோம், இல்லை கணவர் கூட சண்டை போட்டு கணவரை விட்டுட்டு போயிருந்தோம், ஏதோ ஒரு தவறு பண்ணதில் கஷ்டம், வேதனை, துன்பத்தில் இருந்தோம். இப்படிப்பட்ட கஷ்டம், வேதனை, துன்பத்தோடு இருந்த நான் ஒன்றுமே இல்லாமல் வாழ்க்கையில் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்த நமக்கு, பரதேசியாக இருந்த நமக்கு ஆண்டவர் நம்மை தெரிந்து 40 வருஷ காலம் வனாந்திரத்தில் நடக்க செய்தார். 40 years, 40 வருஷம். அதில் அவங்கள இஸ்ரேல் மக்களை ஈர்த்திருந்தது அடிப்பட்டு வந்தது. அதை தொடர்ந்து கானான் தேசத்தில் 7 ஜாதிகளை அடிக்கிறார். நமக்கு வேணும்னா இன்னொருத்தர் கொண்டுருவார், என் பிள்ளைக்கு இது வேணும்னா இன்னொருத்தர் கொண்டுருவார், கவலைப்பட மாட்டார். அதுதான் ஆண்டவருடைய ஸ்பெஷல். ஒருத்தர் அழிச்சாதான் நம்ம வளர முடியும்னா அவனை அழிச்சிடுவார். நம்ம அவர் பாதத்தில் எப்படி இருக்கணும்? உண்மையாய் இருக்க வேண்டும். அவருடைய பாதத்தில் உண்மை உள்ள மக்களாய் காணப்பட வேண்டும். எனக்கு இதை தரணும், இன்னொருத்தனை தூக்கிடுவார். ஆண்டவர் அதை செய்ய தவறு. இப்போ 7 ஜாதிகள் எப்படி அழிக்கிறார்? அந்த ஜோசுவா போய் அந்த எரியோ பட்டணத்தை என்ன பண்ணுறாரு? சும்மா ஒரு ரவுண்டு சுற்றி தான் வர்றாரு. ரவுண்டு சுற்றி தான் வர்றாங்க. 7 நாள் சுற்றி சுற்றி வர்றாங்க, துதிக்கிறாங்க, பிரைஸ்டதெல்லாம். அதுதான் சங்கீதம் 103, கர்த்தரை என் ஆத்துமாவே பிரைஸ்டதெல்லாம், ஆண்டவரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். சங்கீதம் 136, கர்த்தரை துதியுங்கள். நம்ம யாரையும் துதிக்க வேணும். அதுதான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களே. நம்ம கடவுளுக்கு மட்டும்தான் பயப்படணும். கடவுளுக்கு மட்டும் பயந்துட்டா உலகத்தில் யாருக்கும் பயப்பட வேணாம். சீனா தேசத்தில் நடந்த ஒரு சம்பவம். நமக்கு மாதிரி அங்கே மிஷனரிகள் இருந்தாங்க. நமக்கு எப்படி மிஷனரிகள் இருந்தாங்களோ அதே மாதிரி அங்கே மிஷனரி இருந்தாங்க. நமக்கு இந்த சுதந்திரம் பெற்று கொடுத்தோன்னு இந்த வெள்ளைக்காரங்க, இந்த பிரெஞ்சு கம்பெனி எல்லாம் போயிட்டாங்க. அந்த பிரெஞ்சு, கிழக்கிந்திய கம்பெனி, டச்
ஸோ எல்லாரும் போயிட்டாங்க, கூட மிஷனரிகளும் நிறைய பேர் போயிட்டாங்க. அதேமாரி சைனாலையும் அனுப்பிட்டாங்க. ஆனால் போக முன்ன அந்த மக்களுக்கு அவங்க ஒரு பாயிண்ட் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, நீங்கள் உங்கள் சொந்த காலில் நிற்கணும், நீங்கள் உங்கள் சொந்த காலில் நிற்கணும்னு சொல்கிறாங்க. சொந்த காலில் நிற்கணும். அவங்க வாப்பம் போட்டு விற்கிறாங்க, சோடா ஏதோ அவங்க சொந்த காலில் நிற்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்த தலைவர் என்ன பண்ணுறான், இந்த மக்கள் மட்டும் கிறிஸ்துவ விடலை, என்ன பண்ணுறாங்க, அவங்கள அழிக்கிறதுக்கு அனுப்புகிறான், அவங்கள க்ளோஸ் பண்ணுறதுக்கு அனுப்புகிறார், அவங்கள எப்படியாவது முடிச்சிருப்பான்னு அனுப்புகிறார். போகிறவங்களாம் திரும்பி வந்துடுறாங்க, போக முடியல. அந்த அதிபரே கடைசியில் போகிறார். 1940-50 நடந்த சம்பவம். அந்த பிரதம மந்திரியே அந்த ஜனாதிபதியை இறங்கி அவங்களை அழிக்கிறதுக்காக போகிறார். ஆனால் அந்த குறிப்பிட்ட பாயிண்ட், இப்போ நமக்கு அந்த பிரிட்ஜு கீழே இங்கே வர முடியல அவரால், அக்னி அவன் மேலே எரியுது. அதுதான் எலிசாட்ட சொல்கிறப்போ கேயாசி சொல்கிறார், எப்பா வெளியே நம்மளை அடிக்க பெரிய ரவுண்ட் இருக்குப்பா. அவர் சொல்கிறார், கண்ணை திறந்து பாடுறாரு, அவர்களோடு இருக்கிற பட்டியல் நம்மோடு இருப்பவர் நீ do not worry about. அதுதான் யோவான் 14:1, உங்கள் இதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அதுதான் பவுல் சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களே. என்ன சொல்றாரு, யாருக்கு பயப்படணும்? தைரியமா கர்த்தர்ட்ட போய் சொல்லக்கூடாது. யார்கிட்ட பொய் சொன்னாலும் கடவுள்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. ஆனால் வீட்டுக்கார்ட்ட பொய் சொல்கிறப்போ கடவுள்கிட்ட தான் பொய் சொல்கிறேன்னு அர்த்தம். மனைவிட்ட பொய் சொல்கிறப்போ கடவுள்கிட்ட தான் பொய் சொல்கிறேன்னு அர்த்தம். நம்ம வேலை செய்கிறவங்ககிட்ட பொய் சொல்கிறப்போ கடவுள்கிட்ட தான் பொய் சொல்கிறேன்னு அர்த்தம். அப்போ நமக்கு தைரியமாக என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அதுதான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஜனங்களே. நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்ணோம், பயந்து இருக்கணும். அந்த பயந்து இருக்கிறதா அந்த சங்கீதக்காரர் சொல்கிறாரு, அவர் எப்பவுமே கடவுளுக்கு பயந்தவர். எப்பவுமே அவருக்கு விரோதமாக கோலியாத் வந்தார். டேய், என் கடவுள் யார்? உயிர் உள்ளவர், ஜீவன் உள்ளவர். 1 சாமுவேல் 17 சொல்வார், என் கடவுள் யார்? உயிர் உள்ளவர். அதே கடவுளுக்கு முன்னால் ஒரு தப்பு பண்ணிட்டார், அதே ஆண்டவருக்கு முன்னால் தப்பு பண்ணுறார். நாத்தான் தீர்க்கதரிசி சொல்கிறார் 2 சாமுவேல் 13 சங்கீதம் 50 தேவனே ஒரு கிருபையின்படி எனக்கு இறங்குங்க, என் தாய் என்னை பாவத்தில் கர்த்தரித்தார். 2 சாமுவேல் 16 சென்சஸ் எடுக்கக்கூடாதுங்கிறார், எடுக்கிறார். பெரிய சங்கார தூதர் வந்தோடனே, நான் தான்பா தப்பு பண்ணேன், என் ஜனங்கள் தப்பு பண்ணல, ஜனங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, விட்டுருங்க. பின்னால நான் தான் ராஜாங்கிறான். ஆனால் பத்சேபாள்கிட்ட சொல்கிறார், சாலமோன் தான் ராஜாங்க. அவர் முடியாத நிலைமையில எழுந்து போய் அந்த சாலமோனை திரும்பி அவர் ஆன்டிக் அவர் கொடுக்குறார். இதுதான் கடவுளுக்கு பயப்படுறது, கொடுத்த கட்டளைகளுக்கு பயப்படுறது. ஆண்டவருடைய கட்டளைகளை பயங்கரப்பதான் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த சங்கீதம் அதுதான் 103:1-4 என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, என் முழுவலுமே என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும், உன் அக்கிரமங்களை மன்னித்து, அவர் சொல்றார், உன் நோய்களை குணமாக்கி, உனக்கு இக்கட்டுகளிலிருந்து உன் நோய்களை ஹீலிங் டு தி டிசீஸ், என்று நோய்களை மன்னிக்கும் ஆண்டவர், என்னுடைய டெவில் ஃபர்கிவ்னஸ் கொடுக்கும் ஆண்டவர், என் அக்கிரமங்களை மன்னித்து பிராணனை அழிவுக்கு மீட்டி, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்கிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப வாழ வயதை போல் உயர்த்துகிறார். கழுகு சமானம்னா இது கர்த்தருக்கு காத்திருங்கள், கழுகை போல் புது பலன் அடைத்தவர்கள் என்று ஏசாயா 41 சொல்லார். கழுகை ரொம்ப ஆண்டவர் விரும்புவார். கழுகுட்டோடைய பெஸ்ட் குவாலிட்டி என்னன்னா, பறவைகளில் உயரமாக பறக்கிற பறவை, பறவைகளில் கண் சிறிய கண், ஆனால் தூர பார்வை, 5 கிலோமீட்டருக்கு பார்க்கக்கூடிய ஒரு திறமை, மற்றவர்களை ஏளனமாக பேசாது, மற்றவர்கள் போட்டி போடாது, பெருமை இருக்காது, அதுக்கு பெருமையே இருக்காது. நான் யார் தெரியுமா, நான் பாஸ்டர், நான் யார் தெரியுமா, நான் இவ்வளோ கொடுக்குறாள், அந்த பெருமையே இருக்காது, அவர்கிட்ட பெருமையே இருக்காது. கழுகிட்ட மட்டும் பெஸ்ட் குவாலிட்டி. காக்காட்ட பெருமை இருக்குமா, இருக்கிறதுலே ரொம்ப ஹைட்டாக பறக்கிற பறவை, ரொம்ப 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 மேலே போய் பறக்கும், மேலே இருந்து தான் பார்க்கும்.
எதுக்குமே கவலைப்படாது. கடவுளையே நம்பியிருக்கோம். அந்த கழுகுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் பறக்க முடியல, அதனுடைய பலன் குறைஞ்ச உடனே அது என்ன பண்ணுன்னா கண்மலை மலையில் போய் உட்கார்ந்து தன் முடியெல்லாம் பிக்குமா, திரும்பியெல்லாம் பிச்சு பிச்சு போட்டுட்டு தன் அழகை உடைக்குமா, அந்த பாறையில் அடித்து அடித்து உடைக்குமா. அது உடைஞ்ச பிறகு திரும்பவும் அந்த முடி வளருமா, திரும்பவும் அந்த முடி வளர்றப்ப திரும்ப அந்த அழகும் வளருமா, திரும்ப ஒரு 60 வயது கூடுமா. முதல்ல 60 வயசு முடிஞ்ச பிறகு இதை திரும்ப பண்ணுமா. 120 ஆண்டுகள் வாழும் கழுகு. அதான் இப்போ ஒருவேளை இப்போ நான் சின்ன வயசில் தப்பு பண்ணேன், அதனால் எனக்கு லிவர் ப்ராப்ளம் வந்துச்சு, கிட்னி ப்ராப்ளம் வந்துச்சு, 2 கிட்னியும் கெட்டு போச்சு, முகம்லாம் வீங்கிச்சு, உடம்பெல்லாம் வீங்கிச்சு. டாக்டர் சொன்னார் நீ செத்து போவையான்னார். உனக்கு அதிகம் 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷத்துல லைஃப் முடிஞ்சிச்சுன்னார். அப்புறம் ஒரு டாக்டர்கிட்ட அனுப்புனார். அவர் சில மாத்திரை கொடுத்தார், வைட்டமின் டேப்லெட் கொடுத்தாரு. என் உடம்பு நார்மல் கண்டிஷன் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் கழித்து ஒரு கண் டாக்டர்கிட்ட போனேன், அந்த கண்ணை செக் பண்ணேன். அவர் செக் பண்ணுறவங்க ஒரு ஓல்டு ஃபைல்லாம் வேணும்னார். எனக்கு கண்ணுக்கு ரத்த நாளங்கள் உள்ளே வந்து போகிற டீப்பு பஸ்ட் ஆகி நிற்கிது. பஸ்ட்னா பெருசாக ஆகிருக்கு, வெடிக்க போகுது. அது வெடித்தா கண்ணு தெரியாது, ரைட் ஐயில் அப்படி ஒரு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் உங்கள் பழைய நீங்கள் எவ்வளோ நாள் சுகர்னாரு. அவர்கிட்ட சொல்கிறப்போ 22 வருஷம் சுகர் பண்ணேன், உங்கள் டாக்குமெண்டெல்லாம் கொடுங்கன்னாரு. என் டாக்குமெண்டெல்லாம் கொடுக்குறவன் டாக்குமெண்ட்டை பெரட்டினார். அதில் அந்த டாக்டரு என்னுடைய லைஃப் வந்து 6 மாதத்திலேருந்து 1 வருஷம் தான் எழுதியிருந்தார். நான் இறக்க போகிறேன், 2 கிட்னி கெட்டுடுச்சு, டயாலிசிஸ் கண்டிஷனு. டயாலிசிஸ் பண்ணால் ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம். ஒரு சிலர் அருள்ராஜ் பெரிய செய்தியாளர் 25 வருஷம் இருந்தார். டயட் கண்ட்ரோல், கடவுளுடைய கிருபை. எனக்கு அப்படி எழுதிட்டார். ஆனால் அவர் என்னை மேலே கீழே பார்த்துட்டு எப்படா உயிரோடு இருக்க, நீ தானே இது வேறு யாரும் டாக்குமெண்ட்டான்னு கேட்டார். அதுதான் சொல்கிறாரு, நோய்களை குணமாக்கி நன்மையினால் உன்னை திருப்தியாக்கி உன் வயது கழுகின் வயதை போல் திரும்ப கொடுக்கும் ஆண்டவர். ஒருவேளை இன்னைக்கு இந்த வருஷத்தோட கடைசியில் திரும்பி வந்திருக்கிற நீங்கள் நானும் அப்படி நடந்து வந்த பாதையை அப்படி கொஞ்சம் திரும்பி பாருங்கள். எனக்கு கொரோனா வியாதி வந்துச்சு, இப்போ டெங்கு காய்ச்சல் எல்லாத்துக்கும் வந்துக்கிட்டு இருக்கு, பிளேட்லெட் குறைஞ்சிச்சு, மலேரியா வந்துச்சு, ஸ்டோன் ப்ராப்ளம் இருந்திருக்கு. அந்த அவருக்கு நான் 5 ஆப்ரேஷன் போன வருஷத்தில். உடனே அதெல்லாம் சரியானோடனே இவரை மாதிரி வேட்டியை கட்டிட்டார். இப்போ இன்னும் வேட்டியை அவுத்து போட்டார். சளி ஆகிட்டுனே என்னன்னு தெரியல எனக்கு. அவர் ஒரு பாஸ்டர். ஏன் திடீர்னு வேட்டி கட்டேன்னு கேட்டேன். 4 ஆப்ரேஷன் மொத்தம் சரியாயிட்டேனே, கடவுள் எனக்கு சுகம் தந்தார். அதனால் இவரை மாதிரியே நான் சாம் சுந்தர மாதிரி என்ன ஆகிட்டேன், சனி ஆகிட்டேனாரு. இப்போ ஏன் ஊற்று போட்டார் எனக்கு திரும்ப தான் கேட்கணும். ஒருத்தன் முந்தா நாளே ஒரு மெசேஜில் நினச்சேன், ஒருவேளை ஆண்டவர் இவருக்கு இவ்வளோ வாழ்வு கொடுத்துருக்கிறாரு, எனக்கு இவ்வளோ வாழ்வு கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்கு இவ்வளோ வாழ்வு கொடுத்துருக்கிறாரு. அந்த ஆண்டவர்கிட்ட நீங்கள் நானும் இந்த வருஷத்தில் இந்த 30ஆம் தேதியில் ஐயா மதியம் வரை வந்திருக்கிறோம். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 30, 12, 24, 36 இது ஒரு 15 நிமிஷம் கழிச்சிட்டா கிட்டத்தட்ட 35 மணி நேரத்தில் தான் புது வருஷத்துக்குள்ளே ஒரு புது மாதத்துக்குள்ளே போகிறோம். அதுக்கு நன்றி செலுத்துகிற வந்திருக்கிற நீங்கள் நானும், தகப்பனே எனக்கு எப்படிப்பட்ட நன்றி. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வழியிலும் இயேசு போதுமே. சொல்லுள்ள இடங்களில் மேத்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், உள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த
எப்படி இருக்கிறோம்? இப்போ நான் இப்போ முன்ன குடி பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூல் படிக்கிறப்போ அங்கேருந்து பிசி வரை நடந்து போவேன். பிசி ஸ்கூல் கன்னியாகுமரியிலேருந்து நடந்து போவேன். சைக்கிளில் போவேன், சைக்கிள் இல்லை. இன்னைக்கு 2 காசு டிக்கெட்டு. 2 காசு, அதுக்கப்புறம் கடைசியா 10 காசு. நான் ஸ்கூலை விட்டு முடிக்கிற காலமே 10 காசு டிக்கெட். நடந்தே போவோம். 3 கிலோமீட்டர் இல்லை 3.5 கிலோமீட்டர் இருக்கும். அப்போ ஒருத்தர் வீட்டில் தான் குடிக்கு போடுவாங்க. அந்த வைத்தியநாத ஸ்ட்ரீட்டில் போனீங்கன்னா ஆக்சிஜன் கம்பெனி, பழைய கேஸ் கம்பெனி உங்களுக்கு தெரியும். இப்போ ஃப்ளாட்ஸ் ஆகிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரே ஒரு வீட்டில் தான் குடிக்கு போடுவாங்க. இப்போ படிக்க விடுங்க, குடிக்கு இல்லாத வீடே இல்லை. இது ஒரு ஹாபிட். குடிக்கலாம் தெரியலையா? தெரியலையா? ஏசி பிறந்த கொட்டகையை போட்டு ஏசி அங்கே இருக்கும்போது இந்த பொம்மையை கொண்டாந்து வச்சு ஏசிக்கு ஒரு பாடகம் வச்சு ஒரு குடி. இது ஒரு ஃபேன்சி. இதை நாங்கள் கிறிஸ்டின்ஸுக்கு அடையாளப்படுத்திக்கிறதுக்கு அதுக்கு மேலே ஒரு ஸ்டார் எதுக்கு போடுறோம், குடியில் எதுக்கு போடுறோம்னு தெரியல. ஸ்டாரும் போடுறோம், குடியிலும் போடுறோம். எங்கள் வீட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 50 சீரியல் உள்ள பிள்ளைங்களாம் போட்டு எதுக்கு போடுறோன்னு அவங்களுக்கே தெரியல. நான் இதுக்கு சற்று எதிர்ப்பாளர். ஆனால் நம்ம சொன்னால் போய் பைத்தியக்காரவங்க போகவும் தெரியாதுன்றான். ஸ்தோத்திரம் நான் போடுறதில்ல, அவ்வளோதான். இன்னைக்கு நேற்று எங்களுடைய மருத்துவமனை ஆர்எம்எஸ் ரெபேக்கா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஒன்று மணலி நியூ கோடில் 50 பெட்டு உள்ள ஹாஸ்பிட்டல். நிறையா ஸ்பெஷல் டாக்டரோட நல்ல ஒரு குறைந்த விலையில் அனைவருக்கும் நல்ல உதவி செய்யும் நோக்கத்தோடு ஒன்று திறந்திருக்கோம். நிறைய பேருக்கு நல்ல ஹீலிங்னா திட்டத்தோடு தினமும் ஒரு பாஸ்ட் வந்து ஜோம் பண்ணுறாரு. தினம் ஒரு மெடிக்கல் பாஸ்ட்டு அது 8 to 8:15 வரை அவருடைய ப்ரேயர். அதனால் நல்ல ஹீலிங்லாம் இருக்குது. அதுக்குள்ள ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது ஹாஸ்பிட்டலுக்கு வர என்னோட பார்த்தா சூப்பர் குடி நேச்சுரலாக போட்டு வச்சுருந்தேன். எப்படின்னு கேட்டேன். ஒரு கேரளா பையன் போட்டாராம். கேரளா பையன் கேட்டு இவர் தான் போட்டாருன்னு கேட்டாங்க. நான் டாக்டர் இல்லை, நான் நிர்வாகி இல்லை. அதில் என்னுடைய பிள்ளைகள் வச்சுருக்காங்க. நம்ம ஒரு அட்வைஸ் அவ்வளோதான். நான் ஒரு வீட்டுக்காக உள்ளே போயிருந்தேன். மற்றபடி நான் உள்ளே போகிறதில்லை. இரும்படிக்க எப்படி வீக்கெண்ட் வரை நம்ம அங்கே போகிறதில்லை. எனக்கு வேறு வேலை இருக்கிறதால நாங்கள் பொதுவாக போகிறதில்லை. யாருக்காவது ஃபோன் பண்ணி சொல்லுவேன், இதை பாருங்க தம்பி, நான் வந்திருக்காங்க, உங்களுக்கு உதவி செய்யுங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், கன்செக்ஷன் கொடுங்க, அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுங்கன்னு அதெல்லாம் சொல்லுவேன். அதெல்லாம் பிள்ளைகள் தானே ஏற்றுக்கொள்வாங்க. அப்படி அந்த குடியில பற்றி பேசுறது. இன்னைக்கு காலையில் குடியில வாட்ஸ்அப்பில் போட்டேன். ஒருத்தர் குடியில் என்னது அங்கே 2 ஒட்டகம் நிற்கும், 2 கழுதை நிற்கும், 2 சாசிகள் நிற்பாங்க, 4 மேய்ப்பர் நிற்பான். நீங்கள் உங்கள் சர்ச்சில் ஏசு பிறந்த நாடகம் போடுவீங்க. நாடகம் போடுறப்ப ஒரிஜினலாக கழுதையை கொண்டாந்துடுவாங்க, ஒரிஜினலாக ஆட்டுக்குட்டை கொண்டாந்துடுவாங்க. இதே மாதிரி அங்கே நிற்பாங்க, 4 மேய்ப்பர் நிற்பாங்க, எல்லாம் நிற்பாங்க. ஒரு வீட்டில் ஐயா டீ போட்டு போடுற மாதிரி ஒரு ஐயா போடுறப்ப குடியில் என்ன போட்டாங்கன்னா, இந்த மேய்ப்பன்லாம் இல்லை, ஒரு மரத்தை வச்சு அந்த மரத்தில் துண்டு சீட்டு கட்டி விட்டுருந்தார். வித்தியாசம் அந்த சீட்டு கட்டி தொங்க விட்டுருந்தார். அதில் என்ன சீட்டுங்க? நாங்கள் எல்லாருமே குடிலாம் துட்டானங்க இருக்கோம். இந்த இயேசுவை காணல, மரியாதை காணல, யோசேப்பை காணல, மேய்ப்பரை காணல, வானதூதர்கள் வானசேனையை காணல, ஒட்டகம் இல்லை, கழுதை இல்லை, மாடு இல்லை, ஆடு இல்லை, புல் இல்லை, வைக்கல் இல்லைன்னு கேள்வி கேட்டால் அவர் இது வித்தியாசமான குடியில். என்ன குடினா, இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை, இத்தனை நன்மைகள் என்பதை அந்த சீட்டில் எழுதி தொங்க விட்டுருந்தார். அந்த சீட்டில் எழுதி ஒவ்வொரு சீட்டை விட்டா ஜனவரி முதல் வாரம் எனக்கு இது ஒரு ஃபீலிங் தேவைப்பட்டார். பொதுவாக நான் சொல்ல போனால் எனக்கு ஜனவரி இந்த ஆகஸ்ட் 29 என்னுடைய நீண்ட நாள் ஆசை. நாங்கள் ஸ்கூல் டேனியல் ஸ்கூல் வச்சுருக்கோம். டேனியல் ஸ்கூலில் ஒரு சிலருக்கு உதவி செய்கிறோம். அதே மாதிரி மருத்துவமனை மூலம் ஒரு சிலருக்கு பிள்ளைகளை கோடிக்கணக்காக செலவு பண்ணி படிக்க வச்சேன். நிறைய பணம் செலவு பண்ணி பிள்ளைகளை படிக்க வச்சேன். நான் படிக்கல, என் பிள்ளைகள் படிக்கணும். படித்த பிள்ளைகள் பிறருக்கு உதவி செய்யணும். ஸ்கின் டாக்டர் என் மகா இங்கே ஒரு டாக்டர் இருக்காங்க, எம்சி உள்ள 500 600 வாங்குறாங்க. ஆனால் என்னுடைய மகள் 200 தான் வாங்குறா. இன்னும் 10 பேருக்கு ஒருத்தர் ஃப்ரீ வாங்குமாங்கிற நல்ல மாற்று எழுதி கொடுத்தா அந்த அம்மா வாங்கி எழுதி கொடுத்தா 1500 இவ 1000 rupeesக்குள்ள இல்லை 900 rupeesக்குள்ள அந்த மெடிக்கல் ஸ்டோர் கமிஷன்லாம் இல்லாமல் எழுதி கொடுத்து அந்த மக்களுக்கு நல்ல உதவி செய்கிறா. அங்கே போயிட்டு வந்து சரியாகும், இங்கே வந்தால் சரியாகுதுன்னு சொல்கிறாங்க. உங்கள் மகன் நல்லா பார்க்குறான்னு சொல்கிறாங்க. என் மகன் ஆர்த்தோ, அவனால் எலும்பு டாக்டர், அவனால் என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உதவி செய்கிறேன். என்னுடைய மகன் என் மருமகன் ரத்த சம்பந்தப்பட்ட டாக்டர். இப்படிப்பட்ட உதவி செய்ய வேண்டும் நோக்கத்தோடு நான் நிறைய நாள் இருந்தேன். நீண்ட நாள் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஜெபிச்சேன். ஆனால் ஒரு கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி செலவு பண்ணி 15 கோடியிலேருந்து 20 கோடி செலவு பண்ணி ஒரு மருத்துவமனை திறப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அப்போ இது ஒரு அற்புதம் தானே, ஆண்டவர் ஒரு ஃபீலிங் தானே. ஆண்டவர் தூர பார்வையோடு இந்தியாவில் பல இடங்களுக்கு போகணும்னு நினைச்சேன்.
கடைசியா மணிப்பூர் மட்டும் போல. மணிப்பூர் மட்டும் கொஞ்சம் தீவிரமான ஒரு பகுதி, போக முடியல. போன வருஷம் டிக்கெட் போட்டு போக முடியல. இந்த வருஷம் எப்படியாவது மணிப்பூர் போகணும்னு நினைச்சேன். ஆண்டவர் மணிப்பூர் போறதுக்கு கிருபை செய்தார். அந்த இக்பால்ங்கிற இடத்துல அந்த கேபிட்டல் சிட்டில இறங்கி நம்ம போக வேண்டிய அந்த கிறிஸ்தவ மக்கள் இருக்கு, அந்த சிக்ஸி, அந்த அந்த குக்கி மக்கள் இருக்கிற இடத்துக்கு நம்ம அங்கிருந்து அவங்க கூட்டு போக முடியாது. இங்கிருந்து கூட்டு போய் டிராப் பண்ணி கொஞ்ச தூரம் நடந்து தான் போனோம். அந்த அளவுக்கு ஒரு மோசமான பாதை, மோசமான வழி, மோசமான சூழ்நிலையில கூட மணிப்பூருக்கு போயிட்டு ஒரு ஆண்டவர் கிருபை செய்தார். எனக்கு என் குடும்பத்தில் என் மகனுக்கு ஒரு குழந்தை, 2வது ஒரு குழந்தை, எனக்கு 6 பேர பிள்ளைகள், என்னுடைய குடும்பத்தில் 20 பேர பிள்ளைகள் இருக்காங்க. இப்படி பல அற்புதங்களை எனக்கு செய்திருக்கிறார். பிசினஸ்ல கூட்டு பிசினஸ்ல வளர்ச்சியை தந்திருக்கிறார். வாழ்க்கையில ஊழியத்துல பெரிய பெரிய கூட்டத்துல இந்த வருஷம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிற கூட்டத்துல பெரிய பெரிய கூட்டங்களில் பேசுவதனை கிருபை செய்திருக்கிறார். அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதற்கு எனக்கு இத்தனை நன்மையை செய்திருக்கிறார். இதைத்தான் அவர் அந்த குறியில் எழுதி போட்டார். இங்க 12% விழுக்காடு இருக்கான். அந்த வீட்டில் போய் ஜோம் பண்ணிட்டாங்க. டீங்க அது கவர் வாங்கிட்டு வராத, இது வேஸ்ட். இப்படித்தான் ஊழியர் நான் அவங்கள அனுப்புனேன். சென்னை பேராட்டு மிஸ்டரிகள் பெரிய டைஸ்கள் 150 பேரை வெஸ்ட் பெங்கால் கல்கட்டா போய், கல்கட்டால இருந்து சுந்தர்பன்ஸ் சதுப்பு நில காடுகளை கொண்டு போய் அங்கிருந்து ஒரு 600-800 கிலோமீட்டர் மால்டாங்கிற ஒரு பகுதியில் இன்டயர் பகுதி கொண்டு போய் அங்க 2 நாள் அவங்கள தங்க வச்சு, எங்க ஊழியன்னா என்னன்னு பாரு. ஊழியன்னா என்ன? நான் ஊழியக்காரன் சும்மா ஜோம் வந்து குத்து வாங்குறது ஊழியம் இல்லப்பா. ஊழியன்னா தன் வாழ்வை அர்ப்பணிதான் ஊழியன்னு கூடி போய் இந்த வருஷத்துல ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். இது பெரிய நான் ஹீலிங்கா நினைக்கிறேன். அவங்க வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாது. யாரு 10 பேர் 30 பேர் வந்திருக்கலாம். ஒருத்தர் மாறினா போதும், 2 பேர் மாறினா போதும், 30 பேர் மாற மாட்டான். 30 பேர் மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்! அவங்க டிக்கெட் தான் போட்டு கூட்டு போகணும். நான் டிக்கெட் போடல, அவங்க போட மாட்டேன். நான் டிக்கெட் போட்டா 150 பேர் வருவான். அது வில்லங்கம். அதுதான் எனக்கு இருக்க டான்ஸ். நீ கூட்டிட்டு போறிய, இவருடைய ஃப்ரெண்டு, நீ டிக்கெட் போடுனாரு, நீ போயிட்டு வாங்கிட்டேன். அது என்னுடைய வேலை இல்லைன்ட்டேன். வேணா நீ போட்டு வா. அப்பதான் உனக்கு என்ன இருக்கும்? அந்த அக்கறை இருக்கும். அப்பதான் உனக்கு அந்த அக்கறை இருக்கும். போய் எதுக்கு போறோம், என்ன நோக்கத்தோடு போறோம்? போற நோக்கம் டூர் இல்ல. இது இந்த வருஷங்கள் 2 குரூப்பா கூட்டு போ ஆண்டவர் எனக்கு கொடுக்க செய்தார். எனக்கும் லேக்ஸ் கணக்கான ரூபாய் செலவு. ஆனா ஆண்டவர் இன்னொரு வகையில பல வகையா எனக்கு லேக்ஸ் பண்ணிட்டார். இன்னும் பல வகையில என் பிள்ளைகளை நீ திடப்படுத்துற, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு. அவங்க 4 நாள் இருந்தாங்க, நான் 1 நாள் 2 நாள் தான் அவங்க கூட இருந்தேன். 2 days தான் போனேன். என்னால இருக்க முடியும், ஸ்கூல் பண்ணுறேன். அதுக்கு மேலே எந்த டிஸ்டன்ஸ் இருக்க முடியாது. இதுவும் ஆண்டவர் அற்புதம் தானே. இந்த ஆண்டவர் திரும்பி உள்ளது தானே. அப்ப அந்த ஆண்டவருக்கு நம்ம எத்தனை நன்மைகளை பெற்று நீங்கள் நானும் அந்த ஆண்டவர். அதுதான் சங்கீதம் 103 சொல்றார், என் ஆத்துமாவே 103 இல்ல 4:5 மன்னிக்கும் ஆண்டவர். 6:7 ஒதுக்கப்படுகிற யாவருக்கும் அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீதிய சாந்தமும் உள்ளவர். யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கோமோ, வீட்டுல கைவிடப்பட்ட நிலைமையில், பின் நிலைமையில் ஒடுக்கப்பட்ட நினைப்பு, சுகருங்கிற வியாதியில ஒடுக்கப்பட்டிருக்கேன், பாவங்கிற அடிமைத்தனத்துல ஒடுக்கப்பட்டிருக்கேன், இந்த பாட்டு பாட முடியாதுங்கிற ஒரு அடிமைத்தனத்துல ஒடுக்கப்பட்டிருக்கேன். ஒடுக்கப்பட்ட நிலைமையிலும் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீதி சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள ஆண்டவர். அவர் எப்பவுமே நம்மோடு இருக்கும் ஆண்டவர். அவர் தண்டனை கொடுக்க மாட்டார். இந்த 103ல 10-15 வசனம் வாசித்தீங்கன்னா அவர் சொல்றாரு, அவர் 10 வாசிங்கன்னா, பூமிக்கு வானம் எவ்வளவு நம்முடைய பாவங்களுக்கு தக்காத நமக்கு செய்யாமலும், நான் செய்த தவறுக்காக என்ன பண்றதுல தண்டனை கொடுக்கறது. ஒரு போலீஸ்காரு, டிராபிக் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு நாள் அவருடைய லைசன்ஸ் எடுத்து பார்த்தார். லைசன்ஸ் எடுத்து மத்தியானம் பார்த்தார். நாளைக்கு 10 பேருக்கு லைசன்ஸ் கேஸ் போட்டார். உடனே ஒரு மனம் 10 பேருக்கு இன்னைக்கே கேஸ் போடுறேன், லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆகி 6 மாசம் ஆகுது. அப்போ எனக்கு யாராவது கட்டணை கொடுக்குறதுன்னு நினைச்சு அவர் பேர்ல ஒரு அவர் பேர்ல கேஸ் எழுதி ஜட்ஜிட்ட கொடுத்து ஃபைன் வாங்கி ஃபைன் கட்டினாங்க. நடந்த சட்டம். ஆண்டவர் நம்ம ஆண்டவர் அப்படி தண்டனை கொடுத்து மன்னிக்கும் ஆண்டவர், மன்னிக்கும் ஆண்டவர். வேதாமம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 22வது வசனம் வரை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 22வது அதிகாரம் 21வது வசனம் வரையும் இருக்கு. மன்னிக்கும் தன்மை உள்ளவர். இல்லையாட்ட கூட்டு சொல்றாரு, ஏய் நீ சொன்ன 450 பேரத்தை 7000 பேர் இருக்காண்டா உயிரோட.
என்னுடைய மக்கள் நீ சொன்னியா? திட்டுறாருல. அவர் ஞானஸ்தானம் வாங்கின மக்கள் கிறிஸ்தவத்தில் எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ளுமா, எல்லாருக்கும் வாழ்வு கொடுக்க மாட்டார் அந்த ஆண்டவர், எல்லாத்துக்கும் விடுதலை கொடுக்க மாட்டார் அந்த ஆண்டவர். நம்மோடு கடமை வந்திருக்கார் அந்த ஆண்டவத்தை தகப்பனே எங்களுக்கு வாழ்வு கொடுங்க, எங்களுக்கு பெஸ்ட் பண்ணுங்க. சங்கீதம் 103 என்பது அது எழுதப்பட்ட ஒரு சங்கீதம், அது தாவீதின் சங்கீதம் அல்ல. அந்த சங்கீதத்தை வாசிக்கிறப்போ பூமி இந்த சங்கீதத்தை வாசிக்கிறப்போ தாவீதின் சங்கீதம் சொல்லப்பட்டது. என் ஆத்துமாவே அந்த கடைசி வசனத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, கடைசி வசனத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, நம்ம கர்த்தருடைய வார்த்தையை ரிசீவ் பண்றோம். கர்த்தருடைய வார்த்தை அனுப்பி குணமாக்கி இக்கட்டு விழுந்து வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர்கிட்ட கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரவர்கள் அவருடைய தூதர்களே அவரை தோத்தறியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை என்பது வித்தியாசமான வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை என்பது ஏசாயா 56:1 கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 18:9 வரிதானம் வாங்காமல். உனக்கு என்ன சொல்லப்படுறது அதுக்கு மேல என்ன பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது. என் கட்டளையின்படி நடந்த நியமங்களை கை கொண்டு ஒருவன் எனக்கு உண்மையா இருப்பானால் அவன் பாக்கியவான், அவன் பிழைக்கவே பிழைப்பான். அதுதான் ஏசாயா 33 சொல்றார். ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு ஆண்டோடைய வார்த்தையின்படி நம்ம செய்யறப்போ எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறப்பவே நமக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லை, எனக்கே இவ்வளவு பெரிய விடுதலை இல்லைன்னு ஆண்டவர் உங்களோடு பேசுவாரானால் நீங்கள் உங்களை நினைத்து தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே, எனக்கு வாழ்வு கொடுங்க. ஏசாயா 33:15 சொல்றார் பாருங்க. நீதியாய் நடந்து செம்மையானவளை பேசி இடுக்கன் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்ததற்கான யோசனைகளை கேளாதபடி தன் செவி அடைத்து பொல்லாதான் அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். இந்த டாபிக் படி நடக்கிறவன் எவனோ அதுதான் எசேக்கியேல் 18:6 வாசிங்கன்னா அதே தான் இருக்கும். நாம எப்படி இருக்கோம் இந்த புதிய வருஷத்துல புதிய ஆண்டுல அப்படி வாசித்து சங்கீதம் 103 படி நம்ம எப்ப கொடுக்கிறப்போ எல்லா நிலையிலும் உயர்த்தும் உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்ம பிளஸ் பண்ணும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிறப்ப தகப்பனே உங்களுக்கு விடுதலை கொடுங்க, எங்களை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க தகப்பனை நோக்கி பார்ப்போமா? பார்க்கிறப்ப நிச்சயமாகவே உங்களை நோக்கி பார்க்கிறோம். இந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. வாழ்க்கை செய்த நன்மைகளை திரும்பி பார்த்து தகப்பனே எனக்கு ஒரு விடுதலை தருவோம், என்னை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே, இந்த கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, ஏக்கத்தோடு தகப்பனே நீ செய்து கொடுத்த வாழ்விற்காக என் தாய்க்கு என்ற வேதனைகளை நீக்கி முழுமையான விடுதலை தந்தீங்க தகப்பனே. என் சகோதரனுக்கு இருந்த அந்த வியாதிலிருந்து விடுதலை தந்தீங்க தகப்பனே. என் மகளுக்கு இந்த கல்லூரியில் இடம் கிடைக்கல, அந்த இடத்துக்காக ஜெபித்த பொழுது அந்த கல்லூரியில் ஒரு இடம் கிடைச்சது தகப்பனே. அதற்காக என் மகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத நிலைமையில் இருக்கிறப்போ இவர் மூலம் ஒரு லோன் கிடைச்சது தகப்பனே. என் மகள் படிக்கக்கூடிய ஒரு கிருபையை தந்தீங்க, நன்றி செலுத்துகிற அந்த பிள்ளைகளுடைய நன்றியை ஏற்றுக்கொண்டு தகப்பனே. உம்முடைய பிரசன்னம் உம்முடைய மரணத்தில் ஒவ்வொருவரோடு இருக்க போகிற தயவுக்காக கூட நன்றி. ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணுங்கப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு அடையவில்லைப்பா. ஒரு விசை கூட அன்பு சகோதரர்கள் தகப்பனே, லூக்கா உதயகுமாரை முது கரத்தில் தருகிறோம் தகப்பனே, ஜெகதீஷ் ஐயாவை முது கரத்தில் தருகிறோம் தகப்பனுடைய ஊழியத்தில் உம்முடைய பிரசனம் வல்லமையாக அவர்களை பயன்படுத்துங்க. அவர்களோடு உம்முடைய பிரச்சனை இருக்கட்டும். எங்களுடைய மூத்த போதகர் ஐயா அருமையான ஐயாவுடைய பலவீனங்கள் சோர்வுகளை மாற்றி இன்னும் அநேக ஆண்டுகள் இந்த திருச்சபைக்கு இந்த மக்களுக்கு உம்மிடத்திலிருந்து மோசையை போல ஆசீர்வாதத்தை பெற்று இந்த மக்களுக்கு கொடுக்கிற மனிதன்
மனிதனாய் முழங்கால்னு ஜெபிக்கிற ஒரு மனிதன் அப்பா. அவருடைய மகன் அவருடைய ஊழியங்களை இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துங்க தகப்பனே. இந்த பகுதியில் மலையில் இருக்கும் பட்டணமாய் இந்த பகுதி மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற ஒரு மகனாய், மோசேயை போல ஜெபிக்கிற ஒரு மனிதனாய், அவர் கொடுத்த ஆயுசிற்காக அவருடைய பிள்ளைகளுக்காக நன்றி 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 தகப்பனே. இந்த திருச்சபை மக்களை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே. இந்த திருச்சபை மக்களுக்காக யார் பலவீனத்தோடு வேதனையோடு தகப்பனே எனக்கு இப்படிப்பட்ட வாழ்வு கிடைக்காதா, எனக்கு இப்படிப்பட்ட ஹீலிங் கிடைக்காதா, யார் கண்ணீரோடு வேதனையோடு உடைய பாதத்தில் இருக்காங்களோ அந்த மக்களுக்கு விடுதலை, அந்த மக்களுக்கு அற்புதம், அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை நீர் கொடுக்க போற தயவுக்காக கூட நன்றி. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதற